Hello friends, welcome to Maximus YouTube channel. So இன்னைக்கு நம்ம ஜக்கோபியன்ல இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். So question பாருங்க. Find the Jacobian of y1, y2, y3 with respect to x1, x2, x3. If y1 equal to x2 by x2, x3 divided by x1, y2 equal to x3, x1 divided by x2, y3 equal to x1, x2 by x3. So இது ரொம்ப அனாலிசிஸ்ல ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஜக்கோபியன் டாபிக் வந்தாலே கண்டிப்பாக இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். ஓகேங்களா? நம்ம ஆன்சர் வந்து டிஃபால்ட் இதோட ஆன்சர் கண்டிப்பாக 4 தான் வரும். ஸோ இதே சமயம் வேறு எப்படி கேட்பாங்கன்னா எப்படி கேட்பாங்க u ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை இசட், v ஈக்குவல் டு எக்ஸ் இசட் பை ஒய், w ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை இசட். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒய் இசட் பை எக்ஸ்னு வரும். y z by x, x z by y, w equal to xy. ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியேஷன் ஒரே இந்த சம்முக்கு தேவையான டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 by x, ஓகே, டிஃபரன்ஷியேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒரு 1 by ஃபங்க்ஷன் இருக்குது. டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆகும் -1 by x ஸ்கொயர்னு வரும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ப்ராப்ளமுக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம ஜக்கோபியன் ஃபார்முலா எழுதணும். ஜக்கோபியன் ஃபார்முலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? y1, y2, y3. நம்ம எப்படி அந்த ஃபார்முலா எழுதுனதை இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுக்கு ஜக்கோபியன் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? டோ எப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நியூமரேட்டரில் வரும். டோ y1, y2, y3 டிவைட் பை டோ x1, x2, x3 equal to, so அப்போ என்ன பண்ணணும்? டோ y1 divided by டோ x1, டோ y2 divided by டோ x2, சாரி டோ y1 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சுட்டு டோ y1 by டோ x1, டோ y1 by டோ x2, டோ y1 by டோ x3. ஸோ டோ y1 divided by டோ x3. அடுத்த டேர்ம் என்ன ஆகும்? டோ y2 divided by டோ x1, டோ y2 divided by டோ x2, டோ y2 divided by டோ x3. ஸோ இங்கே என்ன ஆகும்? டோ y2 divided by y3 divided by டோ x1, டோ y3 divided by டோ x2, டோ y3 divided by டோ x3. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, டோ y1 divided by டோ x1. ஸோ இங்கே பாருங்க, நம்ம x1 இங்கே 3 டேர்ம் இருக்கு, x2, x3, x1. டோனாலே பார்ஷியல் தான். நம்ம எந்த டேர்முக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதை தவிர்த்து மற்ற எந்த வேரியபிள் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த x2, x3ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். ஓகே, x2, x3 கான்ஸ்டன்ட். ஏன்? நம்ம x1க்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ x1ன்றது எங்கே இருக்குது? டினாமினேட்டர் இருக்குது. எப்படி பார்க்கணும்? இதை 1 by x1ன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆகும் -1 by x ஸ்கொயர். இங்கே x1ன்னு இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? -1 by x1 ஸ்கொயர் -x1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் டோ y1 divided by டோ x2, டோ y1 by டோ x2. ஸோ டோ y1 by டோ x2 வந்து பாருங்க, ஸோ y1ல மேலே தான் x2 இருக்கு. x2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும்? 1. அப்போ x3 by x1 அப்படியே வந்துடும். ஏன்னா மற்ற டேர்ம்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா? x3 by x1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டோ y1 by டோ x3, டோ y1 by டோ x3. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும், x3 நியூமரேட்டர் தான் இருக்கு, x3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மீதி இருக்க டேர்ம் என்ன ஆகிடும்? x2 by x1, x2 by x1. ஸோ அடுத்த ரோ பாருங்க, டோ y2 by டோ x1, டோ y2 by டோ x1. ஸோ அப்போ டோ y2 by டோ x1, y2 இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம x1க்கு பண்ணுறோம், x1 நியூமரேட்டர் தான் இருக்கு. ஸோ அப்போ மீதி என்ன வந்துடும்? x1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். மீதி என்ன ஆகிடும்? x3 by x2, டோ y2 divided by டோ x2. x2 டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ மேலே என்ன வந்துடும்? x3, x1 அப்படியே இருக்கும். இந்த x2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by x2 ஸ்கொயர்னு வந்துடும்.
Next, dou y2 by dou x3. Dou y2 by dou x3. So, x3 numeratorல இருக்கு. Differentiate பண்ணா என்ன ஆயிடும்? x1 by x2 ன்னு வந்துரும். x1 by x2 ன்னு வந்துரும். So, next, dou y3 divided by dou x1. Dou y3 divided by dou x1. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா மேலே x1 மேலேயே இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் x1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். மீதி டேர்ம் கான்ஸ்டன்ட் அது அப்படியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டோ y3 டிவைட் பை டோ x2 அதுவும் எப்படி இருக்கு? நியூமரேட்டர் தான் இருக்கு. ஸோ x2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மீதி இருக்க டேர்ம் அப்படியே வந்துடும். x1 டிவைட் பை x3. ஸோ நெக்ஸ்ட் டோ y3 டிவைட் பை டோ x3. டோ y3 டிவைட் பை டோ x3. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் இருக்கு x3. அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் x1 x2 x3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ண தெரியலனாலும் ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டயகனல் எலிமெண்ட்ல இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க. ஸோ x2 x3 டிவைட் பை x1 மேலே ஒரு மைனஸ் போட்டு கீழே இருக்க டேர்ம் மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோல செகண்ட் டேர்ம் மைனஸ் x3 x1 divided by x2 whole square. அடுத்த ரோல மைனஸ் x1 x2 divided by x3 whole square. நீங்கள் தப்பு பண்ண தேவை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டயகனல் எலிமெண்ட் ஃபுல்லாக அப்படியே தான் வந்துடும். ஸோ அடுத்து ஒரு டேர்ம்லையும் இது ஆக்சுவலாக இந்த ரோ நம்ம வந்து x1 இந்த ஃபர்ஸ்ட் காலம் x1, செகண்ட் காலம் x2, தேர்ட் காலம் x3ன்னு வச்சுக்கலாம். சும்மா ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே x2 x2 விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் y1 தான் இந்த ரோ ஃபுல்லாக எழுதுறோம். y1 தான் இந்த சைடு எழுதுறோம். ஓகே, அது y1 y2 y3ன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். y1 y2 y3. ஸோ y1ல இந்த x2 வந்து x2 மட்டும் விட்டுட்டு மற்ற டேர்ம்லாம் எழுதும். ஓகே, இந்த டயகனல் எலிமெண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம்? இந்த இது x2 ஆன இடம். ஸோ இது x2 இருக்கா, x2 ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? x3 by x1ன்னு எழுதிடுவோம். அதே மாதிரி தான் இப்போ எங்க x3 இருக்கா, இது x3 ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? x2 by x1. நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தாலும் அதே டேர்ம் தான் வரும். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, மைனஸ் x2 x3 x1 ஸ்கொயர், அதுதான் டோ y1 by டோ x1 வந்துருச்சா. நெக்ஸ்ட் x3 by x1, அதான் அது டோ y1 by x2 வந்துருச்சா. டோ y1 by y3 தேர்ட் ரோ, அதனால அது x2 by x1. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும்? அப்போ இங்கே y2ல x1 மட்டும் வரக்கூடாது. அப்போ y2ன்றது இதுதான் y2, இதில் x1 எடுத்துருங்க, x3 by x2. நெக்ஸ்ட் இங்கே x3 வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? x1 by x2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் y3ல x1 வரக்கூடாது. அப்போ x1 எடுத்துட்டீங்கன்னா x2 by x3 சேம் டேர்ம் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் x2 வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? x1 by x3. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளமும் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் டிஃபரன்ஷியேஷன் எதாவது தப்பு பண்ணால் கூட நீங்கள் எடுத்து எழுதும்போது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தப்பு இல்லாமல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ நம்ம டிட்டர்மினேட் எடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ரோவை சூஸ் பண்ணியிருக்கேன் டிட்டர்மினேட் எடுக்க. ஸோ மைனஸ் x2 x3 divided by x1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த டேர்ம் எடுத்தோன்னா என்ன ஆகும்? இந்த எலிமெண்ட் எடுத்தோன்னா இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். மீதி இருக்க டேர்முக்கு தான் டிட்டர்மினேட் எடுப்போம். எல்லாருக்குமே அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினேட் ப்ரொசீஜர் தெரியும். ஸோ அதனால இந்த ரோ இந்த காலம், இந்த டேர்ம் எடுத்தால் இந்த ரோ இந்த காலம் எடுத்துட்டோம்னா ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். மேலே நியூமரேட்டர் மட்டும் பாருங்களேன், 2 x1 இருக்கு, ஒரு x2 x3 இருக்கு. இப்போ 2 x1ன்றது x1 ஸ்கொயர் x2 x3 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்கு? x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா x1 ஸ்கொயர் டிவைட் பை x2 x3. நியூமரேட்டர் பாருங்க, x1 ஸ்கொயர் டிவைட் பை x2 x3. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டால் மைனஸ் போடணும். இங்கே மைனஸ்னு யோசிக்காதீங்க, இங்கே இருக்க டேர்மே மைனஸ், அதனால மைனஸ் போட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இந்த டேர்ம் முன்னாடி ப்ளஸ் இருக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வந்து அடுத்து என்ன ஆகிடும்? மைனஸ்ன்னு போடணும். ஸோ மைனஸ் போட்டால் அடுத்த டேர்ம் x3 டிவைட் பை x1. x3 டிவைட் பை x1. அப்போ என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் டேர்ம் எடுத்தால் இந்த ரோ இந்த காலம் விட்டுரும். மல்டிப்ளை பண்ணுங்க, x1 x2 x3 மைனஸ் இருக்கு, மைனஸ் x1 x2 x3 divided by x1 x2 x3 divided by
x2 x3 ஸ்கொயர் x2 x3 ஸ்கொயர் மைனஸ் ஓகே இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா x1 x2 டிவைட் பை x2 x3 நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா x1 x2 இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ண நாங்கள் x1 x2 டிவைட் பை டினாமினேட்டரில் இருக்குது x2 x3ன்னு இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் போட்டோம் அடுத்து மைனஸ் போட்டால் திரும்ப என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும் அது அந்த டேர்ம் கீழே எழுதுறேன் x2 பை x1 ஸோ இந்த டேர்ம் எடுத்தால் இந்த ரோ இந்த காலம் போயிடும் அப்போ இதை மல்டிப்ளை பண்ண ஆகும் x1 x3 டிவைட் பை x2 x3 மைனஸ் ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ அந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் இதை மல்டிப்ளை பண்ண ஆகும் x1 x2 x3 divided by x2 ஸ்கொயர் x3 ஸோ இப்போ நம்ம சிம்பிளை பண்ண வேண்டியதுதான் இதோட இப்போ இங்கே என்ன ஆகும் இங்கே பாருங்க இங்கே மேலே ஒரு x2 இருக்குது இங்கே ரெண்டு x2 இருக்குது அதாவது x2 ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும் இங்கே x3 இங்கே x3 ஸ்கொயர் கீழே ரெண்டு x3 இருக்கிறதுனால மேலே ஒரு x3 கீழே ஒரு x3 கேன்சல் ஆகிடும் இதில் எதுவும் கேன்சல் ஆகுது அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்கள் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு x2 கேன்சல் ஆகிடும் மேலே ஒரு x3 இருக்குது கீழே ரெண்டு x3 இருக்குது கேன்சல் ஆகிடும் ஒரு x2 கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த டேர்மில் x3 கேன்சல் ஆகிடும் இங்கே x2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் x3 ஓகே மேலே ஒரு x2 இருக்குது கீழே ரெண்டு x2 இருக்குது ஒன்று மட்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் அப்போ கேன்சல் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாருங்களேன் x1 ஸ்கொயர் x2 x3 இங்கே என்ன டேர்ம் இருக்குது x1 ஸ்கொயரு x2 x3 இங்கே என்ன இருக்கு x1 ஸ்கொயர் x2 x3 ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 0 ஆகிடும் 0 இன்ட்டு எனிதிங் ஃபுல்லாகவே 0 ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும் மைனஸ் x3 பை x1 ஸோ இங்கே பாருங்க இங்கே மைனஸ் x1 x3 இங்கேயும் மைனஸ் x1 x3 அப்போ ரெண்டுமே சைன் சேமாக இருக்கும் ரெண்டுமே என்ன ஆகிடும் ஆட் ஆகிடும் ஒரே டேர்ம் தான் அப்போ இது எப்படி எழுதலாம் மைனஸ் 2 x1 பை x3 x1 by x3 plus இங்க பாருங்க x1 x2 ரெண்டும் சேம் டேர்ம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வெளில இருக்கிறது x2 x1 இருக்கும் இது ரெண்டும் சேம் டேர்ம் தான் என்ன ஆகிடும் 2x1 x2 ஸோ இப்போ இந்த x1 டிட் கேன்சல் x3 கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இங்கே x1 கேன்சல் ஆகிடும் x2 கேன்சல் ஆகிடும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 plus 2 answer 4 ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லுது சம்முக்கு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 4 தான் வரும் ஸோ டிஃபால்ட்டு ஆன்சர் ஞாபகம் வச்சுன்னா எங்கே தப்பு பண்ணீங்கன்னா எங்கே 4 வரல அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்யூ